ஹேய் பிலிப்ஸு, அந்த பயம் இருக்குல்ல, ஓடிரு, அப்படியே ஓடிரு. எல்லா இடத்துலையும் இப்படி ஆட்கள் இருக்காங்க. இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் தேவையில்லாமல் ஒன்று வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. நம்ம எந்திரிச்சு வெளியே போனோடனே பயந்து ஓடுது. இந்த பயம் எல்லா இடத்துலையும் இருக்கு போல. உள்ளே வந்து பாருங்களேன், உள்ளே 2 பேர் இப்படி தான். ஒரு ஆள் என்னடான்னா, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக வந்து இது இருக்குது, இந்த மாய் பாஞ்சுக்கிட்டு வரக்கூடாதுன்னு உன்னை போன வாரமே 2 தடவை வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ராணவ சௌந்தர்யாவை பார்த்து சொன்ன உடனே ஒரே சிம்பதி, ஒரே அழுக. இந்த விளையாட்டு எனக்கு எப்படி விளையாடணுன்னே தெரியல, இந்த விளையாட்டு எனக்கு புரியவே இல்லை, இந்த விளையாட்டு அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு. நீங்கள் நல்லா கவனிங்க, சௌந்தர்யாவை பற்றி ஒரு விஷயம் பேசினா மட்டும் அது எந்த இதுலேயும் ஓடாது. நெகட்டிவாக பேசினா நல்லா கவனிங்க. சௌந்தர்யாவை பற்றி நெகட்டிவாக நீங்கள் ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா அது ட்விட்டர்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, மற்றது எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள், நம்மளோட வீடியோ பிக்கப் ஆகி ஓடும். இது ஓடவே ஓடாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நாளாக. இவங்களுடைய நெகட்டிவிட்டியை ஏற்றுக்கிறதுக்கு கூட, அவங்கள பற்றி பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லைன்னா பாருங்களேன். உங்களுக்கு புரியுதா? பாசிட்டிவ் நெகட்டிவ், முத்துக்குமரை பற்றி நெகட்டிவ் பேசியிருக்கோம், முத்துக்குமருக்கு இப்போ பாசிட்டிவாக பேசுகிறோம். முத்துக்குமரன் நெகட்டிவ் பேசக்கூடிய சேனலில் ஓடும், ஏன்னா அவனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்க்குறக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் சௌந்தர்யாவோட நெகட்டிவ் மட்டும் பேசக்கூடிய சேனல் நீங்கள் போய் பாருங்கள், அந்த வீடியோ ஓடவே ஓடாது. ஏன்னா அந்த இவங்களோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, சௌந்தர்யாவோட சப்போர்ட்டர்ஸ், அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கே பயம், அதை பார்க்கவும் மாட்டாங்க. இன்னொன்று, ஐயா அந்த பொண்ணை பற்றி என்னத்தரா பார்க்கறது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. இதில் ஓட்டில் அவங்க லீடிங்கில் இருக்காங்களாமா. வீடியோ போட்டாலே ஓடாதியா, வீடியோ போட்டாலே ஓடாது. இப்போ பாருங்க, இந்த இதில் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலையா, எப்படி இந்த விளையாட்டு விளையாடுறதுனே தெரியலையா. 70 நாள் ஆச்சு இந்த கேம் எப்படி ஆடுறதுன்னு தெரியலையா. கேவலமா இல்லை, கேவலமா இல்லை இப்படி நடிக்கிறதுக்கு. சிம்பதி இது ஒரு சைடு இப்படி பயந்து சிம்பதி கார்டு போடுறதுன்னா, இன்னொரு ஆள் வந்து நிற்கவே மாட்டா, அப்படி ஓடுறா. அப்படி அருண் ஓடுறாரு, குடு 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 குடுன்னு ஓடுறாரு. ஐயோ முத்துட்ட மாட்டினா வச்சு செஞ்சிருவாண்டா அப்படின்னு. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டு அப்படி. என்ன இவங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கும் போது ராணவ் வந்து அங்கே தலைவராக இருக்காரு. 5 விஷயங்களை, விண்ணப்பங்களை வந்து நாங்கள் வைக்க போகிறோம், இதை உள்ளே போய் பேசிட்டு அவங்க ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஒத்துக்குவோம், சரி நாங்கள் ஒத்துக்குறோங்க அப்படின்னு போகும்போது, இல்லை இப்போ ஒத்துக்காத, நீ உள்ளே போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த முடிவெடுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதில் ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு வாய் விட்டார். யார்? அருண். அதில் பிடிச்சிக்கிறார் முத்து. லெஃப்ட் ரைட்டு கேள்வி கேட்குறாரு, அது சொன்னது தவறு, அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? அருண் என்ன சொல்கிறாரு? எனக்கும் முத்துக்குமரனுக்கு இருக்கக்கூடிய பர்சனலான விஷயங்கள் 2 நாளைக்கு முன்னாடி அங்கே உட்காந்து லேபராக இருக்கும் போது என்ன சொன்னீங்க, இந்த விளையாட்டில் என்னுடைய பர்சனலான விஷயங்கள் ஒருபோதும் வராது அப்படின்னு நான் இங்கே வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. டப்பா, டமுக்கு டப்பா, உங்கள் வார்த்தைக்கு வேல்யூ இல்லைன்றது எல்லாத்துக்கும் தெரியும். 10 பைசாக்கு பேராதுன்றது தெரியும் எல்லாத்துக்கும். வேல்யூ இல்லை இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் 10 பைசாக்கு வர்த்தே இல்லாத ஆள் அப்படின்றத திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணுறீங்க. அதில் இதுவும் ஒன்று. நீங்கள் பேசுகிறத பேசிக்கிட்டே இருக்கீங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே, மேனேஜர்ஸ் எல்லாருமே உங்களை தான் பிடிக்கிறான். நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது தவறு, நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது, எப்படி உன்னோட பர்சனலான விஷயத்தை வந்து இங்கே கொண்டு வந்து எடுத்து வந்து போடுவேன், முத்துக்குமரனுக்கும் உனக்கு இருக்கக்கூடிய பர்சனல் அஜெண்டாவை இது வெளியே வச்சுக்கணும், சபையில் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நீ எப்படி பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு ஏற்றுக்கவே மாட்டாரு. வச்சு செஞ்சுட்டாரு, செஞ்சுட்டாரு. மேனேஜர் குரூப்பே வச்சு அடிக்கிறாங்க அவங்கள. தாங்கிக்க முடியல, தலைவரால் தாங்கிக்க முடியல. பல பேர் தெரிச்சிட்டாங்க அந்த குரூப்ல, நாம அவர் மேலதான் தப்பு அப்படின்னு. முத்துக்குமரன் இங்க இருந்து பேசுறதுக்கு வர்றாரு, போனவர் பேசுறதுக்கு வர்றாரு, தெரிச்சு ஓடுற, அப்படி பேச முடியாது, தெரிச்சு ஓடுற. அப்படி அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்குல்ல, இதுல வந்து விசிலு வேற விசிலு. மக்களை உங்களோட கருத்துக்களை பற்றி விடுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், சௌந்தர்யாவும் அருணும் ஒன்று தான், சௌந்தர்யாவும் அருணும் ஒன்று தான், ராணவும் சௌந்தர்யாவும் ஒன்று தான். ஒரு விதத்தில் பார்த்தா அது 2ம் அட்டென்ஷன் கிராபர்ஸ். இன்னொரு விஷயத்தில் பார்த்தா பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இது 2 சமாளிக்கும். இந்த வாரம் வீக்கெண்டில் நடக்க போகிற விஷயத்தை நினச்சி சௌந்தர்யா இப்போ வந்து ஒரு சிம்பதி கார்டு ப்ளே பண்ணுறாங்க, ஒரு அழுக. என்ன பண்ணாலும் சரி, வீக்கெண்டு நீங்கள் தான் கண்டென்ட்டு, ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் அமைய போகுது. சரிங்க, நல்லா.